நம்ம சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு அவருக்கு தோதாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல, இவிஎம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், தில்லுமுள்ளு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்குறிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு இளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம். உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்ல மாட்டார். பாரதிய ஜனதா தனியாளா நிற்கிறது, யாரும் கிடைக்கல. யாரையாவது இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. பாரதிய ஜனதா பாவம், எல்லாம் கதவுகளும் திறந்திருக்கின்றன, எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்திருக்கிறோம். யாராவது உள்ள வந்துட்டு போங்கன்னா ஒரு ஆள் கூட உள்ள போகல, காக்கா கூட போகல உள்ள. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வெளியிலே வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகளை கூட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்தது. இன்றைக்குத்தான் இதை அறிவிப்பார்கள் என்பது 15 நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. போன முறையெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியே அறிவித்தார்கள். இந்த முறை மார்ச் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு அவருக்கு தோதாக, அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அதை எண்ண தோன்றுகிறது. ஆகவே இப்போது நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி தான் நாம் 19ஆம் தேதி பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை எண்ண போகிறார்கள். ஏறத்தாழ 45 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளி கூடாது என்று நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். உயர்நிலை குழுவிலே 7 கட்டங்களாக தேர்தலை நடத்தக்கூடாது, 2 அல்லது 3 கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், 10 அல்லது 15 நாள் இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் அத்துடன் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை 100 விழுக்காடு இணைத்து, ஒவ்வொரு பெட்டியோடும் கட்டாயம் இணைத்து 55 லட்சம் இவிஎம் பயன்படுத்தப் போவதாக இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். 55 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு 55 லட்சம் விவிபேட் எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை, இந்தியா கூட்டணியின் கோரிக்கை. ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த வாக்குச்சீட்டுகளை எடுத்து வாக்காளர் பார்த்துவிட்டு வாக்கு பெட்டியிலே அதை போட வேண்டும். அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்தியா கூட்டணியில் 28 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து முன்வைத்த கோரிக்கை. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. கட்சி சார்பற்ற பல அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஜந்தர் மந்தரிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது, பழைய பேலட் சிஸ்டம் வாக்குச்சீட்டு முறைதான் வேண்டும்
இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல, இவிஎம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், தில்லுமுள்ளு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. கட் பண்ணி போடுவாங்க வீடியோ கிளிப்பிங். அப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுகிறேன். இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் நார்த் இந்தியன் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர், செல்ல பெயர், நிக்நேம். அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஜனவரியில் ஒரு போராட்டம், பிப்ரவரியில் ஒரு போராட்டம் என்று இவிஎம் தொடர்பாக இந்தியாவிலேயே அடுத்தடுத்த மாதங்களில் 2 போராட்டங்களை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பெருமை தோழர்களே, இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் விவிபேட் என்கிற எந்திரத்தை இணைத்து ஒப்புகை சீட்டை பெற்று வாக்குப்பெட்டியிலே போட்டு அவற்றை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை, புறக்கணித்து விட்டது. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும், இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலே தங்களை நியமித்தவர்கள் இவர்கள்தான் என்று சங்பரிவார்கள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள். விசுவாசம் என்றால் வடமொழியிலே விசுவாசம் என்றால் தமிழிலே நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று பொருள். விசுவாசம் என்கிற சொல்லுக்கு பெயர் நம்பிக்கை. நன்றி கலந்த நம்பிக்கை, நன்றியுடன் சேர்ந்த நம்பிக்கை, நம்பகத்தன்மை. விசுவாசமா இருப்பான்னா ரொம்ப நம்பிக்கையோட இருப்பான், அது தமிழ் சொல் இல்லை. ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், RSS இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் உருவாக்கிய இவிஎம், அவர்கள் அறிவிக்கிற தேர்தல், அவர்கள் நடத்த போகிற தேர்தல், வேறு வழி இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் களத்திற்கு போகிறோம். நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, பொது நோக்கத்தோடு, சமூக நாட்டு பொறுப்புணர்வோடு, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனத்தோடு தேர்தல் முடிவுகளையும் எடுக்கிறோம், தேர்தல் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறோம். இது வெளியிலிருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு அல்லது சந்தர்ப்பவாத சக்திகளின் கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்குறிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு இளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம். உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்ல மாட்டார். ஒன்னு கொடுக்கல, 3 கொடுக்கலாம், வெளியே வர வேண்டியதானே. அதிமுக தயாரா இருக்கு. அதிமுகவால் இன்னும் கூட்டணியும் அமைக்க முடியவில்லை. இதுதான் அதிமுகவின் வலிமை. நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் கூட்டணி ஃபார்ம் ஆகல, இன்னும் கன்சீவ் ஆகல. எங்க குழந்தை பிறக்கிறது? பாரதிய ஜனதா தனியாளா நிற்கிறது, யாரும் கிடைக்கவில்லை. யாரையாவது இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறது. அதுதான் இன்றைக்கு நிலை. பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை. அரசியல் விவாகரத்து சொன்னேன், பொதுவான விவாகரத்து அல்ல. மக்கள் கைவிட்டால் அது விவாகரத்து தானே. மக்கள் ஆதரவு இல்லை என்றால் அது விவாகரத்து மாதிரி தானே. பாரதிய ஜனதாவுக்கு ஆள் கிடைக்கல. எல்லாம்
கதவுகளும் திறந்திருக்கின்றன, எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்திருக்கிறோம். யாராவது உள்ள வந்துட்டு போங்கன்னா ஒரு ஆள் கூட உள்ள போகல, காக்கா கூட போகல உள்ள. பாரதிய ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை. நாம 2 தொகுதி கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. நமக்கு வராத கவலை அவர்களுக்கு வருகிறது. நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள். இரண்டா, மூன்றா, நான்கா, ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை. நாட்டை, ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. ஜனநாயகத்திற்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து, ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து. பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார், இந்த 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் ஷோ தாங்கிறார். இதுவே ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்கன்றார். மெயின் ஷோ, ஃபுல் ஷோ. பத்து வருஷமே அவருக்கு ட்ரெய்லர் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் ஆட போறதா அவர் கனவுல இருக்கிற கண்டுகிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த 10 வருஷத்திலே இவ்வளவு அவலங்கள், ட்ரெய்லர் ஷோவிலே இவ்வளவு அவலங்களை பார்க்கிறோம். படம் முழுக்க பார்த்தா எவ்வளவு அவலங்கள் இருக்கு நினைத்து பார்க்க முடியாதான். ஒருத்தர் கேட்டாரு, நான் சொன்னேன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இது ஒன்னே போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்று சொன்னேன். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். இந்த 10 ஆண்டு கால அவல ஆட்சியை அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா. மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். அருமை தோழர்களே, இது ஏதோ நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மட்டுமே சொன்னதாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது, ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. அவன் செய்கிற எல்லா தில்லுமுள்ளுகளையும் தாண்டி நாம் 100 விழுக்காடு நம்பிக்கையோடு பணியாற்றினால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும். தமிழ்நாட்டிலே 40க்கு 40 வெற்றி பெறுகிறோம் என்றால் இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான ஒரு சான்றாக அது அமையும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வு இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களிலும் வளர்ந்திருக்கிறது. அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. பாஜக அரசுக்கு எதிரான அதிருப்தி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களிடத்திலேயே அந்த அதிருப்தி நிலவுகிறது. ஆகவே இதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னும் 25 நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்பு வெற்றிகரமாக அமைந்திட அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.